சார், 10 லட்சம் ரூபாய்க்கு செக் பவுன்ஸ் கேஸ் போட்டுட்டாங்க. நான் ஜெயிலுக்கு போயிடுவேனா? அந்த செக் கொடுக்கும்போது நிஜமாவே நீங்க அவருக்கு கடன் தர வேண்டியிருந்ததா? இல்ல சார். 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குன கடனுக்காக கொடுத்த செக்யூரிட்டி செக் இது. கடனை என்னவோ எப்பவோ அடைச்சுட்டேன். பயப்படாதீங்க. சட்டப்பூர்வமான கடன், லீகலி என்ஃபோர்ஸபிள் டெட் இல்லைனா இந்த கேஸ் நிக்காது. நாம ஜெயிக்க 5 வழிகள் இருக்கு. செக் பவுன்ஸ் வழக்கை முறியடிக்க 5 எளிய வழிகள். 1. சட்டபூர்வமான கடன் இல்லை. நோ லீகலி என்ஃபோர்ஸபிள் டெட். அந்த செக் ஒரு கடனுக்காக கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். மாறாக, நீங்கள் ஒருவருக்கு கொடுத்த பரிசு, கிஃப்ட், நன்கொடை, டொனேஷன் அல்லது 3 ஆண்டுகளுக்கு முந்தைய பழைய கடன், டைம் பார் டெட் ஆகியவற்றிற்காக கொடுத்த செக் பவுன்ஸ் ஆனால் உங்கள் மீது வழக்கு தொடர முடியாது. 2வது, பாதுகாப்புக்காக கொடுத்த செக், செக்யூரிட்டி செக். நீங்கள் வாங்கிய கடனை ஏற்கனவே திருப்பிச் செலுத்தியிருந்தாலோ அல்லது ஒரு ஒப்பந்தத்திற்காக பாதுகாப்புக்காக செக்யூரிட்டி மட்டும் அந்த செக் கொடுக்கப்பட்டிருந்து அதை அவர்கள் தவறாக பயன்படுத்தினால் நீங்கள் தண்டிக்கப்பட மாட்டீர்கள். ஆதாரம்: உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, எம்.எஸ். நாராயண மேனன். 3. நோட்டீஸில் உள்ள குளறுபடிகள், ஸ்டாட்யூட்டரி நோட்டீஸ் ஃப்ளாஸ். செக் பவுன்ஸ் ஆன 30 நாட்களுக்குள் உங்களுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட வேண்டும். அப்படி அனுப்பப்படாவிட்டாலோ அல்லது நோட்டீஸ் வந்த 15 நாட்களுக்கு முன்பே உங்கள் மீது வழக்கு தொடரப்பட்டாலோ அந்த வழக்கை தொழில்நுட்ப அடிப்படையில் தள்ளுபடி செய்ய முடியும். 4ஆம் செக்கில் செய்யப்பட்ட மாற்றங்கள், மெட்டீரியல் ஆல்டரேஷன். நீங்கள் கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்த செக்கில் உங்களுக்கு தெரியாமல் வேறொருவர் தேதி, பெயர் அல்லது தொகையை அமௌண்ட் மாற்றியிருந்தால் அந்த செக் செல்லாததாகிவிடும். இதை நிரூபித்தால் நீங்கள் வழக்கிலிருந்து தப்பலாம். 5. கையெழுத்து மாறுபாடு, சிக்னேச்சர் மிஸ்மேட்ச். வழக்கமாக பணம் இல்லை, இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் என்று செக் திரும்பினால் மட்டுமே கிரிமினல் வழக்கு வலுவாக இருக்கும். ஆனால் உங்கள் கையெழுத்து மாறியிருக்கிறது, சைன்சர் மிஸ்மேட்ச் என்று செக் திரும்பினால் உங்கள் மீது குற்றம் நிரூபிப்பது புகார்தாரருக்கு மிகவும் கடினம்.